கார்த்தி சீரியலில் நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இளையராஜா அங்கேருந்து கயிறு கட்டிட்டு என்னடா இது இப்படி அத்தைக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் தான் சாமுண்டேஸ்வரி அவங்க ஆளுங்களோட அழைச்சிட்டு தனியாக கொஞ்சம் தூரம் வெளியில் போகிறாங்க. போனோன்னே எப்படியாவது தப்பிச்சாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால அப்படியே சாமர்த்தியமாக சேர்லேருந்து அவுத்துட்டு பேக்கெட்லேருந்து செல்ஃபோனை எடுத்து இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. கார்த்திகிட்ட வந்து உன் அத்தை வந்து என்னை ஆளுங்களை வச்சு பிடிச்சி வச்சுருக்காங்கடா, எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரில, நான் இப்போ தான் வந்து கயிறு கட்டெல்லாம் அவுத்துட்டு தப்பிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எப்படியாவது என்னை வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் என்ன ஆச்சு திடீர்னு இப்படி என் அத்தை மேலே வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கு நான் பேரன் இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. நீ தான் பேரங்கிற வந்து ராஜாங்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சமாளிச்சிட்டேன். இப்போ நான் இருக்கிற இடத்தோட லொக்கேஷனை அனுப்பி விட்றேன், எப்படியாவது நீ வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டு போயிடு அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக நம்ம உண்மையை வந்து நெருங்கிட்டாங்க சாமுண்டேஸ்வரி அப்படிங்கிறத கார்த்தி உணர்ந்துட்டு, சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு நிமிஷம் தடுத்து நிப்பாட்டுறாப்புல மயில். என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, வேறு ஒன்றும் இல்லை, அத்தை வந்து இளையராஜாவை ஆளுங்களை வச்சு பிடிச்சி அடித்து உண்மையை வந்து கேட்டிருக்காங்க. அச்சச்சோ அவன் உண்மையை சொல்லிட்டானா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இப்போ வரைக்கும் சொல்லலை, அவன் பேரன் இல்லைங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கான், மற்றபடி நான் யாருங்கிற விஷயத்த சொல்லாமல் வந்து மறைச்சிட்டான் அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல உன் ஃப்ரெண்டு ரொம்ப புத்திசாலி, ஆனால் அவனை வந்து நம்ம போய் காப்பாற்றணும். ஒருவேளை அத்தை நீ வர்றதுக்காக எதிர்பார்த்துருந்து இந்த மாதிரி அவங்க ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தா நிச்சயமாக அத்தை அவ்வளோ சுலபமாக அவனை வந்து தப்பிக்க விட்டுருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, எதுக்கும் அங்கேருந்து மறைஞ்சு பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மயில் வாகனம் கேட்டோன்னே, அதுவும் வந்து யோசிக்கக்கூடியது தான். அப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு வேஷத்தில் வந்து போனால் மட்டும்தான் அங்கே வந்து தப்பிக்க முடியும். சரி நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நீங்களே போயிடுறீங்களா அப்படின்னு. என்ன விளாட்றீங்களா, அத்தை முன்னாடி நான் போய் மாட்டிக்கிட்டா சரியாக வராது அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி வந்து இந்த பக்கம் மயிலை அழைச்சிட்டு ஒரு திட்டம் சொன்னோன்னே, சூப்பர்ப்பா நிச்சயமாக இந்த விஷயத்தில் வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே புத்திசாலித்தனமாக இங்கே முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த சமயம், எப்பா நல்ல வேலை நம்ம நண்பங்கிட்ட வந்து சொல்லியாச்சு, நிச்சயமாக அவன் வந்து நம்மளை அழைச்சிட்டு போயிடுவான், இனி நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவு இங்கேருந்து மறைஞ்சிருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வேணுன்ட்டே வந்து கயிறு எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபோன் பண்ணால் அந்த பேரன் யாருன்னு தெரியட்டும், இவன் உண்மையை சொல்லுவான், அவன் இந்த இடத்துக்கு வர வைக்கிறப்ப வந்து நேர்லேயே பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு மாஸ்டர் பிளான் பண்ணி கரெக்டாக சாமுண்டேஸ்வரி அவங்க ஆளுங்களோட வந்து இந்த பக்கம் இளையராஜா வந்து நின்று ஃபோன் பண்ணி பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன நான் நினச்சபடியே வந்து நீ நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, ஆமாம் நான் கேட்டு நீ உண்மையை மறைச்ச பற்றியா, நீயே வந்து இங்கே ஆளை வந்து அவன் பேரனை இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு சொல்லியிருக்கல, அதுக்காக தான் அப்படிங்கிறப்ப, அப்போ இதெல்லாம் உங்கள் திட்டமா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் உன்னையெல்லாம் வந்து அடித்து கேட்டால் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் வந்து நான் நினச்சபடியே நீ வந்து கொஞ்சம் கயிறு அவுத்து விட சொன்னால் நீ கரெக்டாக வந்து நினச்சபடியே அவனுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிட்ட, சரி இப்போ வந்து இவனை பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப, வேண்டாம் இவனை இப்போ வந்து நீ பிடிச்சி வச்சுருந்தேன்னா இவன் ஃபோன் பண்ணியிருக்க முடியாதுங்கிறத வந்து அவன் பேரை வந்து கொஞ்சம் புத்திசாலி, ஏற்கனவே அவனை தேடி தேடி துருவி துருவி வந்து நிறைய ட்ரிப் நான் வந்து அவனை பார்க்க முடியாமல் ஏமாற்றிருக்கான் என்ன, அப்படி இருக்க சூழ்நிலையில் இவனை இப்போ நீ கட்டி போட்டேன்னா அவன் வந்து உஷாராயிடுவான், அதனால் இவன் இப்படியே வந்து இந்த இடத்துல இருக்கட்டும், ஆனால் இங்கே சுற்றி தப்பிச்சு போகாத அளவுக்கு நம்ம எல்லோரும் மறைஞ்சு நின்றுப்போம் அப்படின்னு இருக்கிற 2 வழி தானே, 2 இடத்துலையும் வந்து மறைஞ்சு நின்னால் எப்படியும் வந்து தெரியறத நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி அவங்க ஆளுங்கக்கிட்ட சொன்னதை சரின்னு சொல்லிட்டு, ஆஹா இப்போ நம்ம அவனை வர சொல்லியிருக்கோமே கார்த்தியை, எப்படி இவங்க அத்தை பார்த்துட்டாங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடுமே, என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ மயில் வாகனம் தனியாக வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சாமுண்டேஸ்வரி அத்தை வந்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க, அத்தை அங்கே தான் இப்படில தான் இருக்காங்க, இப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அந்த புகை போடுற ஆளை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் மயில் வாகனம் வந்து காசை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து இங்கே புகை போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புத்திசாலித்தனமாக கரெக்டாக இங்கே அவங்க ஆளுங்க அனுப்புகிறாங்க. அனுப்பினோன்னா வந்து பார்த்தா இந்த பக்கம் முகம் தெரியாத அளவுக்கு வந்து இந்த பக்கம் வந்து புகை வருது. வந்தோடனே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து தடுமாறுற சமயத்தில் கரெக்டாக
இந்த பக்கம் ராஜா புத்திசாலித்தனமாக அழைச்சிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. வந்தோடனே சாமுண்டேஸ்வரி பார்த்தா இங்கேருந்து இவன் எப்படி போயிருக்கான், நிச்சயமாக யாரோ அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தடுமாறி அப்படியே பார்க்குறாங்க வாசலை. அதோட முடியுது எபிசோடு. சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே